நம்ம தங்கப்பெட்டியில் 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. முட்டையில் தேங்காய் போட்டு செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல, வாங்க பார்க்கலாம். இப்போ தேங்காயை உடைச்சிக்கலாம். குடிக்கலான்னு டம்ளர் வச்சுருந்தேன். டம்ளரை விட்டு எல்லாமே கீழே செஞ்சிருச்சுங்க. இப்போ தேங்காவை சிரவிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரவியாச்சு. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். உடைச்சி ஊற்றிட்டு வெங்காயம் அறுத்து வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாய், ஒரே பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கலாம். இப்போ சொரவி வச்ச தேங்காய் பூவையும் போட்டுக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். எண்ணெய் 1/4 ஸ்பூன் மேலாப்பில் இப்படி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா கலக்கி வச்ச முட்டை, தேங்காய், வெங்காயம் அதை தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு வேக விடணும். மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டனால கொஞ்சம் திருப்ப முடியல, கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் திருப்பிக்கலாம். அம்மா இப்பயே வாசம் தூக்குது. ஆமாம்,
தேங்காய் போடவும் நல்லா இருக்குது. திருப்பி போட்டுக்கலாம். தேங்காய் பாட்டும் வராதோன்னு நினச்சேன். பரவாயில்ல, சூப்பராக வந்திருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. டெய்லி வெறும் முட்டையே சாப்பிடாம இந்த மாதிரி தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். பிஞ்சு போச்சு. திருப்பி திருப்பி போட்டு சூப்பரான தேங்காய் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க தேங்காய் ஆம்லேட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். தம்பி சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.